விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. சட்டப்பேரவையில் இன்றைய முக்கிய நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு நாள் அதிமுகவினர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதிமுகவுக்கு ஒரு நாள் தடை விதித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் அப்பாவு அவர்களை வெளியேற்றியிருக்கிறார். இன்று சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் தொடங்கிய போதே அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். முன்பாக கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரி அவர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்தார்கள். அதனால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகிறது என்ற அடிப்படையில் சபாநாயகர் அப்பாவு அவர்களை வெளியேற்றினார். கேள்வி நேரம் முன்பு எதுவும் பேசினால் அவை குறிப்பில் இருக்காது, அதிமுகவினருடைய கருத்து இடம்பெறாது என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவினர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்று ஒரு நாள் அவர்களை அவை நடவடிக்கையிலிருந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் இன்றைக்கு என்ன நிகழ்வு என்பதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதிமுகவினர் கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பான விவகாரத்தை முன்னெழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். அது குறித்து விவாதிக்கப்பட வேண்டும், கேள்வி நேரத்திற்கு முன்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் கள்ளச்சாராய மரணங்கள் விவகாரத்தில் என்று கூறி அமளியில் ஈடுபட்டனர். அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதால் அதிமுகவினரை வெளியேற்றியிருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு. இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் என்று அமைச்சர் கே என் நேரு முன்மொழிந்தார். ஆனாலும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்று ஒரு நாள் மட்டும் அவர்களை அவை நடவடிக்கையிலிருந்து சஸ்பெண்ட் செய்கிறேன் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் அப்பாவு அது குறித்து பேசியிருந்தார். முன்பாக நாம் அதனை பார்த்தோம். அதிமுகவினர் பேசியது அவை குறிப்பில் இடம்பெறாது என்றும் சபாநாயகர் கூறியிருக்கிறார். சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டு அதிமுகவினர் பேசியது அவை குறிப்பில் இடம்பெறாது என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து சட்டப்பேரவையில் பேசுவதற்காக அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். கேள்வி நேரத்திற்கு முன்பாகவே இவ்விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்நிலையில் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்று ஒரு நாள் அதிமுகவினர் அவை நடவடிக்கையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். ஸ்டாலின், இன்றைக்கு சட்டப்பேரவையில் என்ன நடந்தது அப்படின்றத விரிவா பதிவு பண்ணுங்க. திருமதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலிருந்து இரண்டாவது நாட்களுக்கு சபாநாயகரால் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பான விவகாரத்தை அவையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் இன்று மீண்டும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமளி மற்றும் தர்ணாவில் ஈடுபட்டிருந்தார்கள். சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை வெளியேற்றுமாறு அவைக்காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டார். அதனை அடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இது இரண்டாவது முறை இந்த கூட்டத்தொடரிலேயே 4 நாட்களிலே இரண்டாவது முறையாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு நாள் அவை அலுவலர்களில் அவர்கள் பங்கேற்க கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தீர்மானம் மூத்த அமைச்சர் கே நேரு கொண்டு வந்திருந்தார். இந்நிலையில் அதாவது முழுமையாக இந்த கூட்டத்தொடர் முழுமையாகவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ஜனநாயகத்தை மீறி அவைக்கு புண்ணு விளைவிக்கும் வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈடுபடுகிறார்கள் என்ற விஷயத்தை முன்னிறுத்தி இந்த கூட்டத்தொடர் முழுமையாக அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதன் பிறகு எழுந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டத்தொடர் முழுமையாக செய்ய வேண்டாம், இன்று ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்பதை வேண்டுகோளாக சபாநாயகர் விடுத்திருந்தார். அதனை அடுத்து இன்று ஒரு நாள் மட்டும் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை, இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் விவகாரத்தை பொறுத்தவரை உடனடியாக விவாதிக்க வேண்டும், கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பி சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டார்கள். அதற்கு பதிலளித்து பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஜனநாயக முறைப்படி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இது போன்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது நியாயமான விஷயம்தான். ஆனாலுமே மற்றொரு மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிட வேண்டும். சிபிஐ விசாரணை இதற்கு கேட்கிறார்கள். தனக்கு எதிரான வழக்கை சிபிஐ விசாரிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி வழக்கு தொடர்ந்தவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்பதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவையில் இன்று சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கொடநாடு வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை தொடர்ச்சியாக சிபிஐ விசாரணைக்கு கோரிய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து
வழக்கு தொடர்ந்தார் எதிர்க்கட்சித் தலைவர். அதனை சுட்டிக்காட்டிதான் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று அவையில் பேசியிருக்கிறார். ஜனநாயக முறைப்படி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது நியாயமான விஷயம் என்றாலும் கூட எதிர்க்கட்சித் தலைவர் சிபிஐ விசாரணை கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதையும் தன்னுடைய பதில் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் இன்று ஒரு நாள் முழுவதும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவை அலுவலர்களில் பங்கேற்க கூடாது என்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை ஆளுநர் மாளிகையில் வைத்து சந்திக்க இருக்கிறார்கள். தற்போது இங்கிருந்து புறப்பட இருக்கிறார்கள். சிலவர் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். மேலதிக விவரங்களை சேகரியுங்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகளும் நடக்க இருக்கிறது, அது குறித்தும் நம்ம பார்க்க இருக்கிறோம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.